சத்தியமானமே ஃபோன் நோண்டக்கூடாதுடா. இந்த புக் கண்டென்ட் போர்டலே எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம்னா அந்த மந்த்லி ரீடிங் ரெப்பப் தான். என்ன படிச்சிருக்கோம், அடுத்த மாதம் என்ன படிக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணுறது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும், அவ்வளோ ஆசையாக இருக்கும். ஸோ வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த மாதம் நான் வந்துட்டு 10 புக்ஸ் படிச்சிருக்கேன், 10 புக்ஸ் வாங்கியிருக்கேன். எப்படி பேலன்ஸ் பண்ணுறேன் பார்த்தீங்களா? என்னென்ன புக்ஸ்லாம் படித்தேன், அது எனக்கு பிடிச்சிருந்ததா இல்லையா, அது எதை பற்றி தான் இந்த வீடியோ. நான் வந்து ஃபுல் டைம் ஒரு ஐடி வேலை பார்த்துட்டு இருக்கிற ஒரு பெண். எனக்கு எப்போல்லாம் ஃப்ரீ டைம் கிடைக்குதோ அப்போ படிப்பேன், அவ்வளோதான். இந்த மாதம் ஃபுல்லாகவே நான் வந்து ஒரு கன்சிஸ்டண்ட்டாக ரீட் பண்ணனா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. ஸோ ஒரு சில மாதம் பார்த்தீங்கன்னா அந்த ஆடியோ புக்ஸ் கேட்டு ஒரே நாளில் ஒரு புக்கெலாம் முடிச்சிருக்கேன். அண்ட் சில நாள் வந்துட்டு 2 பேஜ் 4 பேஜ் அந்த மாதிரிலாம் படித்த நாட்கள்லாம் இருக்குது. அதில் இருந்து எல்லாமே ரெகுலர் ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன். இதை விட இன்னும் நிறைய புக்ஸ் படிக்க முடியும்னு நினைக்கிறேன். ஃப்ரெட்ரிக் பேக்மேனோட மை ஃப்ரெண்ட்ஸ், ஐயோ இந்த புக்கை படிச்சுட்டு நான் வந்துட்டு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இதுல வந்து நிறைய ஹெவியான சப்ஜெக்ட்ஸ் இருக்கு. வார்னிங்லாம் கொஞ்சம் பார்த்துட்டு படிங்க. இதுல வந்துட்டு மெயின் தீம் வந்து இந்த ஃப்ரெண்ட்ஷிப், அதை சுற்றி தான் அந்த கதை போயிட்டு இருக்கும். இந்த புக்குக்கு டெடிகேஷன் கொடுப்பாங்கல்ல, அதை படித்ததுமே எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருந்தது. என்னன்னு கேளுங்க. டு எனிஒன் ஹூ இஸ் யங் அண்ட் வாண்ட்ஸ் டு கிரியேட் சம்திங், டூ இட் அப்படிங்கிறாரு. நமக்குள்ள நிறைய செல்ஃப் டவுட்ஸ் இருக்கும். இப்போ இந்த கண்டென்ட் கிரியேஷனாக இருக்கட்டும், இல்லை ஒரு வேலை பார்த்துட்டு இருப்போம் நம்ம, சரி சைடு ஹசில் அதான் பண்ணலாமே அப்படின்ட்டு நம்ம நினைச்சாலும் ஏதோ ஒரு விஷயத்தை ஸ்டாப் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஒரு வேலை தப்பாயிருமோ, ஒரு வேலை கிரிஞ்சாக இருக்குமோ, ஒர்க் அவுட் ஆகாமல் போயிருமோ அப்படின்னு சொல்லிட்டு. எஸ்பெஷலி இஃப் யூ ஆர் யங், லைஃப் இஸ் வெரி ஷார்ட்டு, அதுக்குள்ளே அதை பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம வந்துட்டு கெரியர் ஃபோக்கஸ்டாக இருப்போம் ரொம்ப. இந்த மாதிரி நல்ல வேலைக்கு போயிடணும், டயத்துக்கு கல்யாணம் பண்ணிடணும், அந்த மாதிரி சொசைட்டி செட் பண்ணுற கோல்ஸ் இருக்கு இல்லையா, அதை வந்துட்டு நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருப்போம். ஆனால் நமக்கு பிடிச்சதை நம்ம லைஃப் டைமில் நம்ம பண்ணியிருக்கோமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதை வந்து கடைசியில் நம்ம யோசிச்சு பார்க்குறப்ப நிறைய ரிக்ரெட்ஸாக போய் நிற்கக்கூடாது. நம்ம வந்துட்டு பிடிச்சதை அப்பப்போ பண்ணிடணும். அண்ட் லைஃப் இஸ் வெரி லாங் அப்படின்ட்டு இவர் சொல்கிறாரு. பெயிண்டிங்காக ஒரு பொண்ணு பார்த்து வளர்றா. அவள் வந்துட்டு ஒரு ஆர்ஃபனேஜில் இருக்கா. அவள் சின்ன வயசுலேருந்தே பேரண்ட்ஸ் இல்லாமல் வளர்றா. அவள் கூட இன்னொரு ஃப்ரெண்டு இருக்கா. ஸோ அவங்க 2 பேருமே வந்துட்டு இந்த ஒரு பெயிண்டிங் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதில் என்னென்னா, ஒரு பெரிய கடல், ஒரு ஃப்ரெண்ட்ஸ், ஒரு பாய்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் குரூப் வந்து உட்காந்து சிரித்து பேசி விளையாடிட்டு இருக்காங்க. ஸோ அதை பார்த்து இந்த 2 குழந்தைங்களும் அதை பார்த்துட்டே வளர்றாங்க. இதை பார்க்குறப்போ அந்த கேங்லேயே நம்ம மெம்பராக, அவங்களும் ஒருத்தராக நம்ம இருக்கக்கூடாதா? அவங்க சிரிக்கிறது அவ்வளோ லைவ்லியாக இருக்குது. அண்ட் அது வந்து ரொம்ப ஒரு ஃபேமஸான பெயிண்டிங்காக இருக்குது. இந்த பொண்ணு வந்துட்டு ஆக்சிடென்டலி அவள் வந்துட்டு அந்த ஆர்டிஸ்ட்டை பார்க்குறா. அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி தான் அந்த கதை போகும். இதை வந்துட்டு இதுதான் ஒன்லைன் அப்படிங்கிற மாதிரி சொல்லவே முடியாது. ஏன்னா இந்த கதைக்குள்ள அவ்வளோ லேயர்ஸ் இருக்கு. ஒவ்வொரு கேரக்டருக்கு பின்னாடியும், அவங்க பண்ற ஒரு விஷயத்துக்கு பின்னாடியும் எவ்வளோ டீட்டெயிலிங், அவ்வளோ அழகா இந்த புக்கை வந்து செதுக்கியிருக்காங்க. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. இது பிகினர்ஸும் படிக்கிற மாதிரி தான் இருக்கு. பட் இந்த சைஸ் உங்களுக்கு இன்டிமிடேட்டிங்கா இருந்ததுன்னா அவரோட வேற நிறைய நல்ல ஷார்ட்டான புக்ஸ்லாம் இருக்கு, அதெல்லாம் படிங்க. பட் இந்த ஆத்தர் நீங்க கண்டிப்பா மிஸ் பண்ணிடாதீங்க. ஷேக்வாரா வேண்டும் விடுதலை படித்தேன். ஷேக்வாரா வந்துட்டு ஒரு போராளியா, ஒரு கம்யூனிஸ்டா நமக்கு வந்து தெரியும். ஆனா அவருக்குள்ள எத்தனை பர்சனாலிட்டிஸ் இருக்கு, அவர் வந்துட்டு என்னெல்லாம் பண்ணாரு, அந்த ஜேர்னி, அந்த ஸ்பார்க் எங்கன்னு வந்தது, அவர் வந்துட்டு ஃபிடெல் காஸ்ட்ரோவோட பண்ண அந்த போராட்டங்கள் இருக்கு இல்லையா, அது எல்லாத்துக்கும் பின்னாடியும் எவ்வளோ கஷ்டங்கள் இருந்தது, அதை பற்றிலாம் வந்துட்டு ரொம்ப அழகாக சொல்லியிருந்தாங்க. மருதன் அவர்களோட புக்ஸ் வந்துட்டு எனக்கு ரொம்பவே பிடிக்கும். இந்த புக் ரொம்ப பிடிச்சிருந்தது. நீங்கள் வந்துட்டு ஒரு கம்யூனிசம்னா என்ன, அப்படி என்ன இவங்க லெஃப்டிஸ்ட்னு பேசுகிறாங்க அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா அதை படிச்சு பாருங்க. இன்னும் நிறைய நான் ஃபிக்ஷன் தமிழ் புத்தகங்கள் இருக்கு, இந்தியன் பாலிடிக்ஸ், வேர்ல்டு பாலிடிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு, அதுவும் நான் நிறைய நெக்ஸ்ட் மந்த் படிக்கணும். ஸோ நல்லா போகும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வந்துட்டு ஷேம் அப்படின்ட்டு ஆனி எர்னாக்ஸ் எழுதுனது. இது வந்துட்டு இப்போதான் வாங்கினேன், இந்த மாதம் தான் வாங்கின உடனே நான் படிச்சு முடிச்சுட்டேன். இவங்க குழந்தையா இருந்தபோது அவங்க அம்மா அப்பா, அவங்க 2 பேருக்குள்ள சண்டை வந்துட்டு தாக்குறாங்க அவங்க அப்பா. அந்த இன்சிடென்ட் வந்து இவங்க மனசுல வந்து ரொம்ப தாக்கத்தை ஏற்படுத்திடுது. இன்சிடென்ட் எப்படி நீங்க உலகத்தை பார்க்குற விதத்தையோ, மற்றவங்கள்ட்ட அணுகிற விதத்தையோ எல்லாத்தையும் மாற்றும் அப்படிங்கிறத பற்றி இந்த புக்கில் தெளிவாக சொல்லியிருந்தாங்க. ஆனி எர்னாக்ஸோட நிறைய புக்ஸ் நான் படிச்சிருக்கேன், ஆனால் இது அந்த அளவுக்கு எனக்கு பிடிக்கவில்லை. அவங்களோட ரைட்டிங். பேக் அவுட் அப்படின்ட்டு ஒரு நாவல் படித்தேன். இது வந்துட்டு 6 ஆத்தர்ஸ் சேர்ந்து எழுதியிருக்காங்க இந்த புக்கு. ஒரே சிச்சுவேஷன்ல செட் பண்ண கதைகள். இது வந்து பிளாக் அமெரிக்கன்ஸோட ஸ்டோரி. இது வந்து எனக்கு அந்த அளவுக்கு பிடிக்கவில்லை. இதெல்லாம் நான் படித்த பிசிக்கல் காப்பீஸ். இதை தாண்டி நான் படித்த ஆடியோ புக்கு. இந்த வருஷத்தோட செம்ம
ஆன்டிசிபேட்டட் புக்கு இதுதான். எங்க பார்த்தாலும் இந்த புக்கு தான். இது ஓவர் ஹைப்படா இருந்தது. எப்பவுமே இந்த மாதிரி இன்ஸ்டாகிராம்லயோ இல்ல வந்துட்டு எங்கேயோ வந்து புது ரிலீஸ் இந்த ஹைப் பண்ற புக்ஸ் எல்லாமே எனக்கு கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகாம போயிடும். ஆனா அந்த ஹைப் எல்லாம் ஒர்த்துங்கிற மாதிரி ஒரு புக் நான் படிச்சிருக்கேன் இப்போ, எஸ்டர் இயர் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்களும் கண்டிப்பா பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த ட்ராட் ஒய்ஃப் ட்ரெண்டுன்னு ஒன்று போயிட்டு இருந்தது. நான் வந்துட்டு என்னோட ஃபேமிலிக்கு நான் சேவை பண்றேன், இதுதான் என்னோட பிரைம் டியூட்டி அப்படிங்கிற மாதிரி நிறைய பெண்கள் வந்துட்டு வீடியோஸ் போடுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நானே நிறைய தமிழ்லயே நிறைய பேர் இந்த மாதிரிலாம் பண்றாங்க. இது பண்றது தப்பு கிடையாது, ஆனா அதுதான் அப்படிதான் ஒரு பொண்ணு இருக்கணுங்கிற மாதிரி மாரல் பாலிசிங் பண்ணுவாங்க பாத்தீங்களா. அதுதான் அதுதான் பிரச்சனை. பிஹைண்ட் த கேமரா என்ன நடக்குதுன்னா, அவங்க வந்துட்டு அந்த கேமரால வர்றது, அந்த குக்கிங் பண்றது, இந்த மாதிரி வீடியோல முன்னாடி வர்றது மட்டும்தான் அவங்க. அதுக்கு பின்னாடி நடக்கிற எல்லா வேலைகளுக்கும் கண்டிப்பா ஆள் வச்சிருப்பாங்க. லைக் அந்த குழந்தைங்களை பாத்துக்கிறது அண்ட் இந்த வீடை கிளீன் பண்றது, அந்த மாதிரி எல்லாத்துக்குமே இது அதே எக்ஸாக்டா அதே ஸ்டோரி தான் இதுலயே வரும். இந்த பொண்ணு எப்படின்னா சும்மா இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணும், இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் திடீர்னு ஒரு வீடியோல வைரல் ஆயிடுறது. எல்லாமே தப்பா தான் இருக்கும், ஆனா அதை தப்புன்னே தெரியாம அந்த பொண்ணு பண்ணிட்டு இருக்கும். அதுதான் இருக்கிறதுலே மோஸ்ட் அனாயிங். இந்த பேட்ரியார்க்கிலே ஊறி போன பெண்கள் இருக்காங்க இல்லையா, இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே நம்பிக்கிட்டு மற்ற பொண்ணுங்களையும் ஜட்ஜ் பண்ணிக்கிட்டு, அந்த மாதிரி பெண்கள் தான் அந்த சொசைட்டிக்கு ரொம்ப டேஞ்சரஸான பொண்ணுகள். இப்படி சொல்லுது. அதை பத்தி இதுல நிறைய அதை பத்தி பேசியிருந்தாங்க. நிறைய விதத்துல உங்களை ட்ரிகர் பண்ணலாம் இஃப் யூ ஆர் ஃபெமினிஸ்ட். ஏன்னா இது வந்துட்டு ஒரு சட்டையர் தான். அதனால நீங்க வந்துட்டு என்ன இப்படிலாம் பேசியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நீங்க ட்ரிகர் ஆகக்கூடாது. இட்ஸ் ஜஸ்ட் சட்டையர் ஆன் ஹவு திஸ் பேட்ரியார்க்கிக்கல் வேர்ல்ட் ஒர்க்ஸ் அப்படின்னு. பண்ணியா ஏதாவது படிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதை படிங்க. கண்டிப்பா படிச்சே ஆகணும் அப்படின்ட்டு நான் சொல்லல, கண்டிப்பா படிங்கன்ட்டு ஒரு ரெக்கமெண்டேஷன் வச்சிருக்கேன். இந்த மாதத்திலே நான் படிச்சதுலேயே பெஸ்ட் அதுதான். இந்த பாகுபலி படம் பார்த்துருப்பீங்க. அதுல வந்துட்டு தமன்னா அந்த அவந்திகாவா அந்த கேரக்டர் வந்துட்டு தேவசேனா அவங்களை காப்பாத்துறதுக்காக ஒரு புரட்சி இயக்கத்துல இருப்பாங்க இல்லையா, நீங்க தான் போகணும் அப்படிங்கிற மாதிரி. ஆனா கடைசியில குறுக்க அந்த கௌஷிக் வந்தாங்கிற மாதிரி பாகுபலி வந்துட்டு நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் கூட்டு வந்துடுறேன். இதே நினைச்சு பாருங்க, தமன்னாவே வந்துட்டு போய் ஆக்ஷன் எல்லாம் பண்ணி தேவசேனாவை கூட்டு வந்தா எப்படி இருந்திருக்கும் நினைச்சு பாருங்க. அந்த மாதிரி ஒரு புக் தான். உமன் டாமினேட்டட் ஒரு ஒரு ஃபேண்டசி கதை. அதுவும் இது செட் இன் கைரோ, என்னோட ஃபேவரட் சிட்டி, ட்ரீம் சிட்டி, ஈஜிப்ட்ல. அந்த பிரமிடுகள், அந்த மம்மிஸ்ல வந்துட்டு இந்த ஜின்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அந்த விளக்கு தேய்ச்சா பூதம் வருது, அந்த மாதிரி அரேபியன் நைட்ஸ் அந்த இதெல்லாம் படிச்சிருப்போம்ல, அந்த மாதிரி அதோட அந்த கதைகளை பேஸ் பண்ணி எழுதுன ஒரு ஃபேண்டசி. ரொம்ப நல்லா இருந்தது. இந்த ஆத்தர் நிறைய ஷார்ட் ஸ்டோரிஸ் தான் எழுதியிருக்காங்களாம் இதுக்கு முன்னாடி. இதுதான் இவங்களோட ஃபுல் ஃபிளெட்ஜ் நாவலா வெளிவந்திருக்கு. இது அவ்வளோ இது இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. நம்ம ஃபேண்டசி அப்படின்னதும் நம்ம குரூப்பில் அமெரிக்காஸில் செட் பண்ண ஃபேண்டசிலாம் படிச்சிருப்போம் நம்ம. இது வந்துட்டு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. வந்துட்டு எனக்கு படிக்கும்போது அப்படி எக்ஸைட்டடாக இருந்தது. வயசுலேருந்தே ஈஜிப்ட் மேலே ஒரு ஈஜிப்ட் சிவிலைசேஷன்லேருந்து அவங்க பண்ண விஷயங்கள் எல்லாமே வந்துட்டு அதை பற்றி நான் நிறைய படிச்சிருக்கேன். அதனால எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கண்ட்ரி, ஒரு கல்ச்சர். அதில் ஒரு 3 இல்லை 4 ஃபீமேல் கேரக்டர்ஸ் வருவாங்க. அவங்க தான் இந்த கதையோட ஸ்ட்ரென்த்தே. அவங்க ஒவ்வொருத்தருக்கும் அவ்வளோ ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்கும். அண்ட் முக்கியமாக ஃபாத்திமான்னு ஒரு கேரக்டர் வருவாங்க. அவங்க தான் வந்துட்டு நம்ம மெயின் ஃபீமேல் லீடு. அவங்க வந்துட்டு பண்ணுற விஷயங்கள் எல்லாமே நல்லாயிருக்கும். படித்தது வந்து எனக்கு ஃபீடு ஃபுல்லாக அந்த ஈஜிப்ட் ரீல்ஸாக வந்துட்டு இருந்தது. பிளேட் டியர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வருஷம் ரிலீஸ் ஆன புக்குன்னு நினைக்கிறேன். இது வந்துட்டு ஒரு கிரைம் நாவல். இதில் ஒரு கப்பல் இருக்காங்க, ஒரு கே கப்பல் இருக்காங்க. அவங்க திடீர்னு பார்த்தா அவங்கள யாரோ வந்து மர்டர் பண்ணிடுறாங்க. என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரோட அப்பாக்களும் இதை வந்துட்டு கண்டுபிடிக்க நினைக்கிறாங்க. ஆனா என்ன சொல்றது, அவங்க 2 பேருமே இவங்களை வந்துட்டு சரியா ட்ரீட் பண்ணாம, அவங்கள சப்போர்ட் பண்ணாம இருந்திருக்காங்க. அதை பத்திலாம் சொல்லியிருந்தாங்க நிறைய இடத்துல. எனக்கு நான் வந்துட்டு இது ஆடியோ புக்காக தான் கேட்டேன். என்ன ஆச்சுன்னா, நான் பஸ்ல போறப்ப கேட்டுட்டு இருக்கப்போ பாதி இடத்துல நான் தூங்கிட்டேன். அதனால எனக்கு எதுவுமே புரியல. அதனால இந்த புக்கு பெரிய அளவுல என் மைண்ட்ல ஒட்டவே இல்லை. அண்ட் ஐயோ, இன்னொரு புக்கு விட்டுட்டேன் பாருங்க, வி லாஸ்ட் அவர் ஹெட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக்கு. இது நீங்க கட்டாயம் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. வியர்டான ஒரு புக் இது. அப்பப்போ இந்த மாதிரி புக்கு என் கண்ணில் தென்பட்டுரும், அதை மாட்டிக்கும் நமக்கு. இது எப்படின்னா, ஒரு 2 ஃப்ரெண்ட்ஸ், ஃபீமேல் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அவங்க வந்துட்டு எப்படின்னா அப்படியே கான்ட்ரடிக்ஷன். அவங்க 2 பேருமே, இவங்க ஒரு சைடு பார்த்தீங்கன்னா இவங்க பிரிட்டியா ஒரு பணக்கார வீட்டு பொண்ணு. அவங்கள வந்து பார்த்தாலே எல்லாரும் அவங்க கூட ஃப்ரெண்ட் ஆகணும்னு நினைப்பாங்க. அவங்க எது பண்ணாலும் பாராட்டுறதுக்கு ஒரு கூட்டம் அவங்கள சுத்திக்கிட்டே இருக்கும். அப்படி வந்துட்டு கியூட்டா அந்த மாதிரி எல்லா உயிர்கள் மேலேயும் அன்பா அப்படி வளர்றாங்க ஒரு பொண்ணு வந்துட்டு மேரி.
எப்படியே இந்த பக்கம் வந்தீங்கன்னா சேடி அப்படின்ட்டு ஒருத்தவங்க அவங்க வந்துட்டு என்ன பண்றாங்க, அவங்க ஒரு ஒரு ஸ்ட்ரகிளிங் ஒரு பொலிட்டீஷியனோட ஒரு பொண்ணு. ஐயோ அவங்க பண்ற விஷயங்கள்லாம் படிக்கும்போது அது நமக்கே கடுப்பா வரும். இப்படி ஒரு குட்டி குழந்தையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 12 வயசு குழந்தை மாதிரி தான், 10 வயசு குழந்தைகள் மாதிரி தான் அது காமிப்பாங்க ரெண்டு பேரையும். இப்போ உலகத்துல நினைச்சு பார்க்க முடியாத ஈவெல்லாம் இவங்க பண்ணிட்டு இந்த சின்ன வயசுல பண்ணிட்டு சுத்திட்டு இருப்பாங்க. இவங்க ரெண்டு பேரும் ஒரு நாள் மீட் பண்ணுவாங்க, ஃப்ரெண்ட்ஸ் ஆவாங்க. அந்த ரெண்டு ஸ்ட்ராங்கான ரெண்டு கேரக்டர் ஒரே டவுன்ல எக்ஸிஸ்ட் ஆகிறப்ப எந்த மாதிரி எல்லாம் பிரச்சனைகள் வருது அவங்க ஃப்ரெண்ட்ஷிப்புக்குள்ள, அப்படி ஃபேமிலிஸ்குள்ள நிறைய இடத்துல நான் வந்துட்டு அன்கம்ஃபர்டபுளா என்ன ஃபீல் பண்ண வச்சுது அந்த புக்கு. நிறைய அப்யூசிவா இருந்தது. ஓகே, ஆஸ் அ பீஸ் ஆஃப் லிட்ரேச்சர் அது வந்துட்டு அந்த ஜேர்னல்ல நல்லா இருந்தது. இது உங்க டைப் இல்லை, நீங்க வந்துட்டு ஜாலிக்கு தான் படிக்கிறீங்கன்னு கண்டிப்பா அதை தொட்டுறாதீங்க, வருத்தப்படுவீங்க. ஓகே நண்பர்களே, வீடியோ ஒரு 1/2 மணி நேரம் தாண்டி போயிட்டு இருக்கு. நான் இது போக ஒரு 2 ரிவ்யூ காப்பீஸ் படித்தேன். நெக்ஸ்ட் மந்த்து என்ன பிளான்னா, அந்த புக்கு அந்த லொட்டு லொசுக்கெல்லாம் படிக்காம வாங்கி வச்சிருக்கிற புக்கை முதல்ல படிக்கணும். ஸ்க்ரீன் டைம் ரொம்ப மோசமாக போயிட்டு இருக்கு. கண்ணெல்லாம் எரியுது எனக்கு. நைட்லாம் தூக்கம் வர மாட்டேங்குது. அது எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணணும். சரி, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இந்த மாசம் என்னெல்லாம் புக்ஸ் படிச்சீங்க? நெக்ஸ்ட் மந்த் என்னெல்லாம் படிக்க போறீங்க? அதெல்லாம் என்கிட்ட சொல்லுங்க. ஏன்னா நான் கண்டிப்பா எல்லார் கமெண்ட்டையும் பார்ப்பேன், நான் ரிப்ளை பண்ணுவேன். நான் ஒரு குட்டி யூடியூபர். ஸோ ஃபீல் ஃப்ரீ டு ரீச் அவுட் டு மீ. தேங்க் யூ.